வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 13 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிப்பு. நேற்றைக்கு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை மாவட்டங்கள் எல்லாம் கனமழை பொழிந்திருக்கிறது. இன்னும் பல மாவட்டங்களில் மழை, மிதமானது மழை பொழிந்த நிலையில் டெல்டா மாவட்டங்கள்லேயும் மழை. மன்னார்குடி நகரத்தை சுற்றி, மன்னார்குடி நகரத்தை மையமாக வைத்து 1 மணி நேரம் மழை. மேலும் துருத்துறைப்பூண்டி, அதன் சுற்றுவட்டார பகுதி கோட்டூர், இதெல்லாம் மழை. ஏற்கனவே நன்னிலத்தில் தொடங்கிய மழை குடவாசலெல்லாம் பொழிந்துதான் வந்தது. அதிகபட்சமாக தென்காசி மாவட்டம், தென்காசி 75 மில்லிமீட்டர் கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில். தென்காசி மாவட்டம் அழகாபுரி 74 மில்லிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டி 71 மில்லிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி 70 மில்லிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் கேட்டவரப்பாளையம் 68 மில்லிமீட்டர், தேவிகாபுரம் 66 மில்லிமீட்டர், வாக்கடை 80 மில்லிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா 71 மில்லிமீட்டர், புதுப்பாடி 70 மில்லிமீட்டர். இன்னும் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. அந்த மழைப்பொழிவோட அளவு கிடைக்கப்பட்டது அறிவிக்கலாம். இதில் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, இதெல்லாம் அதிக மழை பொழிந்திருக்கு. ஆங்காங்கேயும் மழையும் பொழிந்திருக்கு. இன்றைக்கு எப்படி வானிலை அமையும் என்பதை பார்ப்போம். இறுதி வரை கேட்டு பயன்பெறணும். அறுவடை விவசாயிகள் கூர்ந்து கேட்க வேண்டும், அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இன்றைக்கு இந்த அதிகாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோடியக்கரை முனை வேதாரண்யம் பகுதியில் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இந்த மழைப்பொழிவு ஒரு 7 மணி வரைக்கும் கூட, 7:30 8 மணி வரைக்கும் கூட அந்த பகுதியில் நீடிக்கலாம். கோடியக்கரை வேதாரண்ய மழை, 4 வேதபதி, பெரிய குத்தகை, தோப்புத்துறை, செம்போடை, புஷ்பவனம் போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அதேபோல் கடலூர் மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் இடைப்பட்ட பகுதியிலேயும் ஆங்காங்கே மழை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை நீடித்து கொண்டிருக்கிறது. உள்ளேயும் ஆங்காங்கே மழை இருக்குது. இந்த நிலையில் இன்றைய மழைப்பொழிவு, அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் செட்டிங்கை மாற்றி செட் பண்ணோம். இப்போ அதிகாலையில் பனிப்பொழிவு வந்திருக்கிறதே என்று உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்படும். நல்லா பாருங்கள், மீண்டும் மீண்டும் சொல்கிறது அதான். பனிப்பொழிவு வருகிறது என்றோ, வெயில் அதிகமாக அடிக்கிறது என்றோ கவலையே படக்கூடாது. அதில் எந்த குழப்பமும் வேண்டாம். வெயில் அதிகம் அடித்தா தான் வெப்பத்தால் காற்று லேசாகி மேல் எழும். பனிப்பொழிவு வந்தால் தான் அதை குளிர்விக்கும். மரங்கள் இருந்தால் மரங்கள் குளிர்விக்கும். குளிராலை வந்தால் தான் குளிர்விக்கும். சமவெளி பகுதிகளில் மேலடுக்கிலே குளிர்விக்க காற்று சுழற்சியும் வேண்டும். அப்போ குளிர்காற்றையும் வெப்ப நீராவியையும் கட்டுப்படுத்தி இரு காற்று இணைவை ஏற்படுத்துவதற்கு காற்று சுழற்சிகள் அமைய வேண்டும். ஆக காற்று சுழற்சிகள் வட இந்திய குளிரலையையும் ஈர்க்கும், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவியையும் ஈர்க்கும், அந்த ஒரு இடத்துல உயரக்கூடிய வெப்ப நீராவியையும் ஈர்க்கும், கொண்டு வந்து இரண்டையும் ஒன்றிணைக்கும். ஆக ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மாதிரியான வானிலை நேரத்துக்கு நேரம், மணிக்கு மணி மாறி அமையும். புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வேதாரண்யத்தில் மழை பெய்து கொண்டிருக்கிறது கடலோரத்தில். ஆனால் உள்ளே பனிப்பொழிவு இருக்கும் ஆங்காங்கே. காரணம், நீராவி காற்றும் வெப்பக்காற்றும் இணைவு இடத்துல மழை. குளிர்காற்று மட்டும் வந்தால் அது பனிப்பொழிவு. மேகம் மட்டும் உருவாக சாதகம் இருந்தால் இன்னும் ஒரு வித்தியாசமான வானிலை இருக்கும். இன்றைக்கு எங்கே மழைப்பொழிவு என்பதை பார்ப்போம். இப்போ இந்த வேதாரண்யம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட கடலோரத்தில் நீடித்து கொண்டிருக்கூடிய மழை பொழுது விடிந்ததும் விலகும் ஒரு 7:30 மணிக்குள்ள. பிறகு இன்றைய மழைப்பொழிவு மீண்டும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மதியமே தொடங்கும். கன்னியாகுமரி, இன்றைக்கு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி,
விருதுநகர், கொடைக்கானல் மலைப்பகுதி, தேனி மற்றும் மதுரை, கோயம்புத்தூர், நீலகிரி இந்த மாவட்டங்களில் மதியமே மழைப்பிடிப்பு ஆங்காங்கே தொடக்கும். இதே நேரத்தில் டெல்டாவிலும் தொடக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க அறுவடை விவசாயிகளே, காலையில் கிடைக்கக்கூடிய இந்த இடைவெளியை பயன்படுத்துங்க. வேதாரண்ய பகுதியில் மட்டும்தான் மழை பெய்துட்டு இருக்கு, இங்கே வராது. மேகமூட்டமாக இருக்கிறதே அறுவடையை தொடக்கலாமா என்று சந்தேக பார்வையில் இருப்பீங்க. அச்சப்பட வேண்டாம், விரைவிலே வெயில் வந்துவிடும். அதே நேரத்தில் மதியம் மழையும் வந்துவிடும். வேதாரண்யம் பகுதிக்கு மதியம் மழையும் இருக்கிறது. இன்றைக்கு டெல்டாவில் பரவலாக மதிய மழை இருக்கு. டெல்டாவில் மட்டுமல்ல, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை என்று பெரும்பாலான மாவட்டங்களில் மதியமே மழைப்பிடிப்பை தொடக்கும். இந்த மழைப்பிடிப்பு இப்போ காலையில் இருக்கக்கூடிய இடைவெளியை பயன்படுத்தி விரைவில் அறுவடையை தொடக்குங்க. பூச்சி விரட்டி அடிக்கணும் அடிங்க. மதிய மழை வந்துடும் 2:30-3 மணிக்குள்ள. பிறகு இந்த மழைப்பொழிவு அப்படியே பரவலாகும். இன்றைய மழைப்பொழிவு தூத்துக்குடிக்கும், ராமநாதபுரத்திற்கும், விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதிக்கும், மதுரைக்கும், சிவகங்கைக்கும், புதுக்கோட்டைக்கும் வந்துவிடும். நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு மாலையில் கொடுக்கும். பிறகு கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், திண்டுக்கல் காற்று பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். மாலையில் இன்றைக்கு காற்று பகுதிக்கு மழை உண்டு. 13ஆம் தேதி தான் மழை உறுதின்னு சொல்லியிருக்கிறோம். 13க்கு அடுத்தது 15ஆம் தேதி உறுதி. இன்னும் மேலும் கூடுதல் பரப்பு கனமழை பொழிவு, அப்படித்தான் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். 15 மேலும் கூடுதலாகும். கிழக்கு காற்று தொடங்கும். தென்மேற்கு பருவ காற்று நிற்கும். கிழக்கு காற்று 15ஆம் தேதி 16ஆம் தேதி தொடங்கும். 17ஆம் தேதி இன்னும் கிழக்கு காற்று கூடுதலாகும். 18-19 வடகிழக்கு பருவமழை தொடங்கும். வளிமண்டல சுழற்சி குமரிக்கடல், இலங்கை வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரும். தீபாவளி நாளிலே அரபிக்கடல் சென்ற அந்த நிகழ்வு தீவிரமடையும். புதிய நிகழ்வு தீபாவளிக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு அந்தமான் பகுதியிலிருந்து தமிழ்நாட்டை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கும். தீபாவளி நாளிலே அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு, வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு தொலைவில் இருக்கும். இருந்தாலும் கிழக்கு காற்று வரும் என்பதனால தீபாவளியிலும் மழை உண்டு. சரி, இன்றைக்கு ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் ஈரோடு, கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், கரூர், திண்டுக்கல் மற்றும் தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி எல்லாம் இன்றைக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். தேனி எல்லாம். பிறகு டெல்டா மாவட்டங்கள், அதனைத் தொடர்ந்து அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால் அத்தனைக்கும் மழை உண்டு. சரி, இப்போ எங்கே ஒதுக்கியிருக்கேன் பாருங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரியை ஒதுக்கியிருக்கேன். இன்றைக்கு கிருஷ்ணகிரி, தருமபுரியை ஒதுக்கியிருக்கேன். இருந்தாலும் கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு நள்ளிரவிலே வந்துவிடும். மாலை தான் கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு வராது. கண்டிப்பாக தாமதமாக நள்ளிரவு என்ன 8 மணி 9 மணிக்கெல்லாம் ஈரோடு மழை சேலத்திற்கும், நாமக்கலுக்கும், கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கும் தீவிரமடையும். கண்டிப்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. மதியம் தெற்கையும் டெல்டாவிலும் தொடங்கும். பிறகு படிப்படியாக மேற்கு மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், வடகடலோரம், டெல்டாவெல்லாம் தீவிரமடையும். நள்ளிரவுக்குள் நல்ல மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுத்துவிடும். சரி, ஒதுக்கி இது தென்மேற்கு பருவமழை தான். வளிமண்டல சுழற்சி வெப்ப சலனம் காரணமாக பொழிந்து கொண்டிருக்கிறது, இருக்கிறது. அடுத்தபடியாக இன்றைய மழை நள்ளிரவுக்கு பிறகும் தொடரும். சில மாவட்டங்களில் அதிகாலையில் கடலோரம் பொழிந்து விலகும், இன்று போலவே. சரி, செவ்வாய்க்கிழமை நாளை 14ஆம் தேதி மீண்டும் தென் மாவட்டங்களில் மதிய மழைப்பிடிப்பை தொடங்கி அனைத்து மாவட்டங்களுக்கும். இதில் இன்றைய விட நாளை பரப்பில் குறைந்திருந்தாலும் பெய்யாத இடங்களுக்கு நாளை பொழியும். 15ஆம் தேதி இன்றைய விட மழைப்பொழிவு கூடி காணப்படும். 15ஆம் தேதி கிழக்கு காற்று தொடங்கவும் தென்மேற்கு பருவக்காற்று ஓய்வெடுக்கவும் சாதகமான நாளாக தெரிகிறது. 15ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை திசை மாறி வடகிழக்கு பருவக்காற்றை தொடங்குவதற்கு முந்தைய கிழக்கு காற்று தொடங்கும். 16ஆம் தேதி முழுமையான கிழக்கு காற்று வர தொடங்கிடும். 16ஆம் தேதி கிழக்கு காற்று மேற்கு தொடர்ச்சி மலையில் போய் மோதி கடலோரம் மழை இருந்தாலும் மேற்கே போய் குவிக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் போய் தடுத்து மேற்கே மழைப்பொழிவை கூடுதலாக்கும், தெற்கேயும் மழைப்பொழிவை கூடுதலாக்கும். மழை தான் இனிமேல். 16, 17 கிழக்கு காற்று மழை, 18, 19 வடகிழக்கு பருவமழை,
20ஆம் தேதி அடுத்த நிகழ்வு உருவாவதற்கான சாதக அமைப்பு வங்கக்கடல். ஏற்கனவே கடந்த நிகழ்வு தீபாவளி நாளிலே அரபிக்கடலில் இருந்து கொண்டு கிழக்கு காற்றை ஈர்த்து கொண்டு தமிழ்நாட்டிலே தீபாவளி நாளிலும் விட்டு விட்டு மழை, அவ்வப்பொழுது மழை, ஆங்காங்கே மழை, ஓடும் மேக மழை, தூறல் மழை, சாரல் மழை எல்லாம் கொடுக்கும். தீபாவளி முடிந்ததும் தீவிர மழை பொழிவு இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் வலுவான நிகழ்வு காத்திருக்கிறது. வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திடுக. வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுக. அப்டேட்ஸ் அவசியம் என்பதை உணர்ந்திடுக. வரக்கூடிய மாதங்களிலே படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். சிறு நிகழ்வும் அதிக மழை தரும். வலுவான நிகழ்வும் உண்டு. ஏற்கனவே ஏரி குளங்கள் நிரம்பி இருக்கிறது, அணைகள் நிரம்பி இருக்கிறது. தென்பண்ணை ஆற்றிலிருந்தெல்லாம் அதிக அளவு நீர் வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. படிப்படியாக இந்த தண்ணீர் வெளியேற்றுவது அளவில் கூடும். பிறகு சீராக வெளியேற்றப்பட்டாலும் மழை பொழிவுக்கு ஏற்ற நீர் திறப்பெல்லாம் அனைத்து அணைகளிலும் இருந்தும் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் வரைக்கும் தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை எட்டி பிடிக்கும். கேரளாவிற்கும் பொழியும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்வும் தமிழ்நாடு வளிமண்டலம் கடந்த அரபிக்கடல் செல்லும். ஆகவே கண்டிப்பாக மழைப்பொழிவு நிறைய இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வடிகால் வாய்க்கால்களை எல்லாம் சீர் செய்து கொண்டு தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரைக்கும் இன்றைய அறிக்கையை கேட்கும் வரைக்கும் மழை பெய்யாதவர்கள் தயவு செய்து இன்னொரு மதிய மாலை வரைக்கும் பொறுமையாக இருங்கள். இன்றைக்கு நள்ளிரவு வரை பொறுமையாக இருங்கள், பொழிந்துவிடும். இன்றைக்கு ஏதேனும் சில இடங்களில் ஒதுக்கினால் நாளை பொழியும். 15ஆம் தேதி கண்டிப்பாக பொழிந்துவிடும். அதற்கு பிறகு கிழக்கு காற்று தான். ஒதுக்குதல் என்பது ஜீரோ, ஒதுக்குதல் என்பது இருக்காது. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.